அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற அருட்பிரகாசரின் திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நான் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்பங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான அருட்பெருஞ்சோதி அடைகின்ற தலைப்பில் 7வது பாடலில் மறப்பேன் அலேன் உன்னை ஓர் கனவெனும் மறைக்கில் அன்று இறப்பேன், இது சத்தியம் 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 இசைந்தேன், பிறப்பே தவிர்த்தனை ஆட்கொண்டு அமுதம் பெரிதளித்த சிறப்பே, அருட்பெருஞ்சோதி மன்றோங்கும் செல்வியுடரே. இப்பாடலை பதிவு செய்கின்றார். நமது ஐயா ஏற்கனவே தாசா மார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் பயணித்து இப்போது சுத்த சன்மார்க்க சுகநீர் விளங்க இறைவன் அவரை வருவிக்க விட்டார். இதனை மெய்யருள் இழப்பில் அன்றே என்னை அடியனாக்கி ஆண்ட ஜோதியே, அதன் பின் பிள்ளை ஆக்கி இங்கு அருள் அளித்த ஜோதியே, நன்றே மீட்டும் நேயனாக்கி நயந்த ஜோதியே, நானும் நீயும் உண்டென்று உரைத்து நல்கு ஜோதியே என நம் பெருமான் பதிவு செய்கின்றார். அடுத்து அகத்தே கருத்து புறத்தே விழுத்திருந்த உலகர் அனைவரும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்து இகத்தே பரத்தை பெற்று மகிழ்வதற்கென்று இறைவனால் வருவிக்கவுற்றேன் அருளை பெற்றேன் எனவும் சத்திய பெருவிண்ணப்பத்தில் 570ஆம் பக்கம் வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னரே எல்லா உயிர்களும் இன்பம் தருவதற்கு அகத்தும் பரத்தும் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஓர் உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்கின்ற மெய்யறிவை விளக்குவித்த அருளினீர் என பதிவு செய்கின்றார். எனவே இவர் எல்லாமல்ல தனிப்பதியை மறப்பதற்கு வாய்ப்பில்லை. காரணம், அவர்தான் இவரை வருவிக்க விட்டார். காலமும் நியதியும் காட்டி எல்லா உயிரையும் தலைக்கும்படி செய்ய தனிப்பெரும் கருணை கடவுள் இவரை வருவிக்க விட்டார். இறைவனுடைய அருட்செயல் தயவு, அவரிடம் உள்ள இரக்கம் அவ்வளவும் இவரிடம் இருந்தது. இதனை என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாகவே இருக்க இசைவித்து உலகில் வருவிக்க உற்ற கருணை வள்ளல் நீ என்கின்றார். மேலும் தலைவர்களெல்லாம் தனித்தனி வணங்கும் தலைவனே, இன்றும் என் உள்ளமும் மலைவில் என் அறிவில் நானும் இவ்வுலகை வழக்கில் உயிரிறக்கத்தால் இலங்குகின்றோம். நான் என்ன செய்வேன்? இரக்கம் என் உயிர் என வேறில்லையே. நிலைபெறும் இரக்கம் நீங்கள் என் உயிரும் நீங்கும் என் திருவுளம் அறியும் என்கின்றார். அதனால்தான் 3741ஆம் பாடலில் உன்னை மறந்திடுவேனோ மறப்பணியேன், மறந்தால் உயிர் விடுவேன், கணம் தரியன் உன் ஆணை என்கின்றார். இது சத்தியம். ஜீவன் பிரபாகாரம் செய்து காற்றின் இயக்கம் ஆற்றல் பெற்று சத்தியம் இந்த ஆற்றலை உபகார சக்தி ஆன்ம ஒளியுடன் இணைக்க உலகறிவு கடந்த அருளறிவு பெற்று ஆண்டவரிட தன்பும் உயிர்வாழ்வும் பிரபஞ்சத்தின் வெறுப்பும் கொண்டு செயல்பட ஆன்ம ஒளியுடன் அருள் ஒளி கூடணும் சத்தியம் என இந்த 3 முறை கூறுகிறார் ஐயா. இதெல்லாம் உனக்கு உபகார சக்தி கூடணும் ஒரு சத்தியம், 2வது இந்த உபகார சக்தி அருளொறியோட ஆன்மறிவோட கூடணும், அது 2வது சத்தியம், 3வது சத்தியம் ஆன்ம ஒளியுடன் அருள் ஒளி கூடும். ஆக 3 சத்தியம் செஞ்சு சொல்றார். இது கூடும் கருணை திருக்குறிப்பை இற்றை பொழுதை குறிப்பிட்டு வாடும் சிறியன் வாட்டமெல்லாம் தீர்த்து வாழ்வித்திட வேண்டும். வாடன் சிறியன் வாட்டம் மரணமில்லா பெறுவாள். அதை வழங்கிடுவேங்கிறார். இசைந்தேன்
எவ்வாறு உன்னை அணைய முயன்றேன், இசைந்தேன். எவ்வாறு செய்கிறாரு? இயற்கை உண்மையானவரை அணையவாரீர், இலக்கை இயற்கை விளக்கத்தவரை அணையவாரீர், இயற்கை இன்பமானவரை அணையவாரீர் என்றேன். என்னுடைய பரோபகார செயலால் நீர் அணைந்ததால் எனக்கு சுத்ததேகம் பார்க்கலாம், பிடிக்கலாம், பிரணவதேகம் பார்க்கலாம், உணரலாம், பார்க்க இயலாது, உணரலாம் காற்றை போல். ஞானதேகம் அவர்தான் நம்மை பார்க்கணும், நாம் பார்க்க இயலாது, நாம் பார்த்தால் நம் கண் போய்விடும். 1000 கோடி சூரிய பிரகாசம், அந்த அவ்வளவு பேரொளி இன்று மறைந்து நின்று செயல்படும் நம் ஐயா. மறப்பே தவிர்த்து பிறப்பே தவிர்த்து, அதாவது ஒளிதேகம் பெற்றவுடன் நம் ஐயா தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் இறைவன் இவரை வேதியியல் மாற்றம் செய்து அந்த ஒளிநிலைக்கு ஆட்கொண்டான். இதுவரை இந்த உலகத்தில் யாரும் இந்த நிலையை அடைந்ததில்லை. அதனால்தான் நாம் பெருமான் சொல்லுவார், அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் என்னும், அருஜோதி ஆணையன் என்று அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு, மறுச்சார்பு தீர்ந்தேன் என்று அறையப்பா முரசு, மரணம் தவிர்ந்தேன் என்று அறையப்பா முரசு என முரசு கொட்டி உறுதிப்படுத்துகிறார். மேலும் இதை எவ்வாறு அடைந்தேன் என, அறம் காதல் செய்தேனை ஆண்டு கொண்டு அருட்பெருஞ்சோதியாய் ஆடும் அழகர் எனவும் பதிவு செய்கின்றார் ஐயா. சிறப்பே பொதுவது, சிறப்பது புதியது. பொது பரமாகாசம், அதற்கு காரணமான கடவுள், அது ஒரு பொது. இரண்டாவது, அவரே ஆன்மா ஒளிக்குள் ஒளியாக உள்ளார், இது சிற்பொது. சிற்பதுவும் பொற்பொதுவுடன் கூட இறைவன் எல்லா உயிருக்கும் வழங்கப்பட்ட உபகார கருவி பசி. அந்த பசியை நீ போக்கினால் உனக்கு ஆற்றல் கூடி ஆன்மா பிரகாசிக்கும். இந்த பிரகாசத்தின் உன்னுள் அருள் ஒளி கூடினால் நீ கடவுள் நிலை எறிந்து அம்மயமாவார். எனவே ஆன்ம அறிவை கொண்டே கடவுளை எறிந்து உன்னை பார், உன்னுள்ளே என்னை பார், ஊரை பாற்று ஓடி ஒளியாதே அம்மா, உன்னுள்ளே என்னை பார் என்கின்றார் இன்னடி அம்மா என நமக்கு நம் பெருமான் நாம் மேலேற, நாம் கடைதேற நமக்கு நல்வழி கூறுகிறார். ராமலிங்கா வை.